வணக்கம் அன்புறவுகளே. இலங்கை டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பல்வேறு நாடுகளும் எங்களுடைய மக்களுக்காக தங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு குறித்த நிவாரண தொகையை வழங்குவதற்காக முன்வந்துள்ளது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவரா நீங்கள்? அவ்வாறாயின் குறித்த நிவாரணத் தொகை உங்களுக்கானதே. அதனை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக சரியான முறையில் விண்ணப்பிப்பதன் மூலம் நீங்கள் இந்த நிவாரணத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறாயின் எப்படி, எங்கு, எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை இந்த காணொளியினூடாக முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். சரியான முறையில் விண்ணப்பிப்பதன் மூலமாக நீங்கள் குறித்த பணத்தொகையை சரியான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். மோசடிகள் மற்றும் ஊழல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எவ்வாறு விண்ணப்பிப்பது? உங்களுடைய பிரதேசத்திற்குரிய கிராம சேவகரிடம் சென்று உங்களுடைய பாதிப்புகளை கூறி குறித்த விண்ணப்ப படிவத்தினை பெற்று சரியான முறையில் விண்ணப்பிக்கப்பட வேண்டும். குறித்த நிவாரண தொகையை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்? அதாவது வெள்ள அனர்த்தத்தினால் வீடு இழந்தவர்கள், வீட்டு பொருட்கள் இழந்தவர்கள், விவசாயிகள், சிறுதொழில் முயற்சியாளர்கள், பயிர் சேதமடைந்தவர்கள், காயமடைந்தவர்கள் என அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும். குறித்த அனைவரும் விண்ணப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் கட்டாயமாக பிரதேச செயலகத்தினால் வெளியிடப்படுகின்ற பாதிப்பு பகுதிகளில் உங்களுடைய பகுதி கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் விண்ணப்ப படிவத்தினை நிரப்பும் பொழுது விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்படுகின்ற சாட்சிகளும் சான்றுகளும் சரியான முறையில் கையளிக்கப்பட வேண்டும். உங்களுடைய வீட்டு சேத புகைப்படங்கள் மற்றும் பயிர் சேத புகைப்படங்கள், இழப்புகள் அனைத்தும் புகைப்படங்களாக அவர்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். குறித்த நிவாரண தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்களாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டை மற்றும் உங்களுடைய வங்கி கணக்கிலக்கம் மற்றும் உங்களுடைய சேத புகைப்படங்கள் என்பன உங்களுடைய கையிருப்பில் வைத்திருக்கப்பட வேண்டும். நிச்சயமாக விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது நீங்கள் சரியான முறையில் துல்லியமான உண்மையான தகவல்களையும் தரவுகளையும் கொடுத்து பூர்த்தி செய்யப்படும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய சேதமானது நியாயமானதாக காணப்படும் பட்சத்தில் உங்களுக்கான நிவாரண தொகை அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிடப்படும். சில சமயங்களில் உங்களுடைய விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் என்ன செய்யலாம்? உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று அங்கு இது தொடர்பாக விசாரிக்கலாம். நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மீள நிராகரிக்க முடியுமா என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து மீள விண்ணப்பிக்க முடியும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய விண்ணப்ப படிவத்தில் ஏதேனும் ஊழல் அல்லது மோசடி நடைபெற்றிருப்பின் இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் இது தொடர்பாக முறையீடு செய்யலாம். குறித்த வெள்ள நிவாரணமானது உங்களுடைய உரிமை. நீங்கள் சரியான ஆவணங்களுடன் அவற்றை விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கான சரியான நிவாரணத் தொகை கிடைக்கும். மோசடிகளில் இருந்து விலகி இருங்கள். குறித்த விண்ணப்ப படிவத்தினை விண்ணப்பிக்கும் போது அரசு அதிகாரிகள் மூலமாக செயற்படுங்கள்.